நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டெக் பர்சனாலிட்டிஸை பத்தி இந்த உலகமே பேசு. நம்ம பேசலாம் எப்படி இந்த இடத்துக்கு வரதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போவோமா? டெக் ஃபீல்ட் ரொம்பவே பெருசு. எல்லா இண்டஸ்ட்ரியும் சப்போர்ட் பண்ண டெக் ஒரு மெயின் ஃபோர்ஸாவே இருந்துட்டே இருக்கு. மெடிக்கல், எஜுகேஷன், டெக்ஸ்டைல்னு இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் டெக் இல்லாம எதுவுமே பண்ண முடியும். இந்த டெக் இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு பல பேர் காரணமா இருந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பாப்போமா? இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கு. சிங்கிள் கிளிக்ல எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வீட்ல உட்காந்து வாங்க முடியும்னா சூப்பர்ல. ஃபுட்னா ஓகே, மெடிசின்ஸ் வாங்க முடியும்னா இன்னும் சூப்பர்ல. பிரதீப் தாதா மெடிசன் இ-காமர்ஸை தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கிறாரு. 2010ல பிரதீப் டெவலப் பண்ண நெட்மெட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா மெடிசனை வீட்டுக்கே கொண்டு வந்து தர முடிஞ்சது. பிரதீப் தாதா வேற எங்க இருந்தும் இல்லைங்க, நம்ம சென்னை ராயப்பேட்டெல்லாம் பிறந்தாரு. அவங்க ஃபேமிலி பிசினஸ் ஆன தாதான் கம்பெனில தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பார்மசூட்டிக்கல் ரீட்டைலரா இருந்தாங்க. தென் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரா மாறினாங்க. தமிழ்நாடு பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் என்ற ஒரு கோட்டையை கட்டினாங்க. அவங்க சன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸோட இணையறாங்க. தென் பிரதீப்புக்கு வந்த யோசனைனால மக்களுக்கு தரமான மெடிசனை அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அந்த செயல்னால பிறந்தது தான் நெட்மெட்ஸ். நெட்மெட்ஸோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிசனும் போய் சேரணும். அது நல்ல தரமான ப்ராடக்டாகவும் இருக்கணும். பா சமல்ல. இதன் மூலமா அவர் இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் பிரதீப். சரி, ஆன்லைன் சொல்றாங்களே, அன்பிரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டா என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் ஸ்பெசிபிக் மெடிசன்ஸை வாங்க முடியும். நெட்மெட்ஸை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி, எல்லாருனாலையும் பண்ண முடியும். இன்னும் ஒரு 4 இயர்ஸ்ல மினிமம் ஆஃப் 1000 பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ண போறாங்க. இன்னைக்கு இது $125 மில்லியன் வர்த் கம்பெனியா இருந்திருக்காது. ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கிறார்ல நம்ம சொசைட்டிக்கு. டெக் வேர்ல்ட்ல விமனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியோட பேஸை கண்டுபிடிக்க விமன் நிறைய பேர் உதவி இருக்கிறாங்க. எல்லா ஃபீல்ட்லயுமே விமனோட ரெப்ரசன்டேஷன் இருந்துட்டே தான் இருக்கு. ரைட் ஃப்ரம் கம்ப்யூட்டர், ஆர்கிடெக்சர், வெப் சர்வர், ஹார்ட்வேர்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு விமன் வாரியரை பத்தி தான். வேற யாரும் இல்லைங்க, பத்மஸ்ரீ வாரியர். இவங்க பேர்ல மட்டும் வாரியர் இல்ல, இவங்க வாழ்க்கையிலும் ஒரு வாரியர் தான். பத்மஸ்ரீ 1961ல விஜயவாடால பிறந்து டெல்லி ஐஐடியில கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. யூஎஸ்க்கு மூவ் ஆகி கார்னல் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்றாங்க. டைரக்டா அவங்களோட கெரியர் மோட்டோரோலால ஆரம்பிக்குது. மோட்டோவோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. மோட்டோரோலால 2003ல சிடிஓ, தாட் பீம்ன்ற ஒரு மோட்டோ ப்ராடக்ட்டுக்கு ஜெனரல் மேனேஜர், 2005ல சீனியர் வைஸ் பிரசிடென்ட், ஃபைனலா அவங்க கெரியரை ஒரு எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டா மோட்டோரோலால முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்கோ சிஸ்டம்ஸ்ல சிடிஓவா இருக்கிறாங்க 2007ல. நியோன்ற ஒரு சைனீஸ் எலக்ட்ரிக் கார் கம்பெனில சீஃப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருக்கிறாங்க. ஃபைனலா 2019ல வாரியர் தன்னோட நியூ ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க. இதோட மோட்டிவ் மென்டல் இல்னஸ்ல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். வாரியர் தன்னோட வாழ்க்கையில நிறைய பெரிய இடங்கள்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களோட தேடல் நின்னு போகல. அதோட காரணமா தான் அவங்க இன்னமும் டெக் வேர்ல்ட்ல ஒரு பெரிய ஆளா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஜர்னி ரொம்பவே வெர்சடைலா இருந்திருக்குல்ல. உலகத்துல இருக்கக்கூடிய டாப் எம்என்சிஸ்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்னைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. கூகுள் கிளவுட், ஆல்பபெட், மாஸ்டர் கார்ட், அடோப் சிஸ்டம்ஸ்னு சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ நம்ம இந்தியால இருந்து ஒரு டாப் எம்என்சியான மைக்ரோசாஃப்ட்ல சிஇஓ இருக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் சத்யா நடேலா தான். நடேலா ஹைதராபாத்ல பிறக்கிறாரு. அவரோட ஸ்கூலிங் எல்லாம் ஹைதராபாத்ல முடிச்சு தன்னோட பேச்சுலர்ஸ் டிகிரியை மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் கர்நாடகால கம்ப்ளீட் பண்றாரு. அப்புறம் ஒரு யூஎஸ் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மில்வாக்கில தன்னோட மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸை 1990ல கம்ப்ளீட் பண்றாரு. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்ல தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக் ஸ்டாஃபா இருக்கிறாரு. அப்புறம் 1992ல தன்னோட வீடான மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட்ல விண்டோஸ் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் யூசர்ஸ் டார்கெட் பண்றாரு. இதுக்கு மத்தியில 1997ல யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ பூத் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல எம்பிஏவை கம்ப்ளீட் பண்றாரு. சாதா வேலையை பார்த்தாலே ஒன்றும் படிக்க முடியாது, இதுல விண்டோஸ் டெவலப் பண்ணி எம்பிஏ வேற பண்ணிருக்காரு. 1999ல மிஸ்டர் நடேலாவை மைக்ரோசாஃப்ட் பி சென்ட்ரல் ஸ்மால் பிசினஸ் சர்வீஸோட வைஸ் பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்றாங்க. தென் இமிடியேட்டா 2 இயர்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் பிசினஸ் சொல்யூஷன்ஸோட கார்ப்பரேட் வைஸ் பிரசிடென்ட்டாவும் ஆகுறாரு. 2007 ஆன்லைன் சர்வீஸ் டிவிஷன் R&D சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டா எலிவேட் ஆகுறாரு. பயங்கரமான ஒரு growth ஷார்ட் பீரியட்ல அடைகிறாரு மிஸ்டர் சத்யா நடேலா. எல்லாமே தன்னோட கடுமையான உழைப்புனால தான். இது மட்டும் இல்ல, அவர் இன்னும் நிறைய பொசிஷன்ஸ்ல இருந்திருக்காரு மைக்ரோசாஃப்ட்ல. February 4, 2014ல நடேலா மைக்ரோசாஃப்டோட சிஇஓவா வளர்றாரு. நடேலாவோட பேஸ் salary $6,69,167 in Microsoft.
பெரிய அச்சீவ்மெண்ட்ல உலக அளவுல அதிக salary வாங்குற CEOஸ்ல ஒருத்தரா இருக்கிறாரு மிஸ்டர் சத்யா நடேலா. ஆனா சீரியஸா சொல்றேங்க, இவரு இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இப்போ உள்ள வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுல மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி எதுல மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க? ஜிமெயில் தானே. ஜிமெயில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ வெப் இமெயில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் ஹாட்மெயில். ஹாட்மெயில் ரொம்பவே ஃபேமஸ். நீங்க 90s கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஹாட்மெயில ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண ஒரு பேர் தான் சபீர் பாட்டியா. சபீர் சண்டிகரை சேர்ந்தவர். கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில அண்டர் கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்றாரு. இவர் யூஎஸ்க்கு வரப்போ அவரோட பாக்கெட்ல இருந்தது $250 தான். வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோமே அப்படின்ற எந்த ஒரு பயமும் இல்லாம தன்னோட யூஜியை கம்ப்ளீட் பண்ற டைம்ல ஜாக் ஸ்மித் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டோட உருவாக்குறாரு ஹாட்மெயில. இதை எந்த கம்ப்யூட்டர்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் இருந்தா போதும். வெறும் 2.5 இயர்ஸ்ல ஹாட்மெயிலுக்கு 25 மில்லியன் யூசர்ஸ் கிடைச்சாங்க. ஒரு ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் வெப்சைட்டா மாறுறாங்க. ஹாட்மெயிலோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பையர்ஸ் உருவானாங்க. அந்த வரிசையில முதல்ல வராரு மைக்ரோசாஃப்டோட பில் கேட்ஸ். ஹாட்மெயில வாங்குறதுக்காக $50 to $60 பில்லியன் ப்ரொபோசல் வைக்கிறாரு பில் கேட்ஸ். ஆனா சபீர் அண்ட் ஜாக் அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா பல ரவுண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ்க்கு பிறகு ஹாட்மெயில் $400 மில்லியன் விற்கப்படுது. சபீர் வேர்ல்ட் லெவல்ல உள்ள எல்லாரோட ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்காரு. ஒரு நல்ல டீலை வெயிட் பண்ணி கரெக்டான சமயத்துல அதை செல்லும் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் கால்ட் ப்ராப்பர் பிசினஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணி எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல டீலை மேக் பண்ணிருக்காரு சபீர் பாட்டியா. Facebook நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய அங்கமா இருந்திருக்கு. இன்னும் ஒரு தான் இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நீங்க Facebookல ஒரு கிரிஞ்ச் போஸ்ட் கண்டிப்பா போட்டிருப்பீங்க. ஜோக்ஸ் அபார்ட், Facebook இந்த அளவுக்கு வளர்றதுக்கான காரணம் அதுல வர்க் பண்ற இன்ஜினியர்ஸ் அண்ட் டெக் பீப்பிள்னால மட்டும்தான். Facebook ஹையர் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இன்ஜினியர் புனேவை சேர்ந்த ருச்சி சங்கவி. கார்னகி மெலன் யூனிவர்சிட்டியில அவங்களோட எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. அங்கதான் அவங்க ஹஸ்பண்ட் ஆதித்யா அகர்வாலை சந்திச்சு கல்யாணமும் பண்றாங்க. 2 பேரும் ஆரக்கிள்ல சேர்ந்து வேலையும் பார்க்கறாங்க. வெறும் 20 பேரை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ Facebookோட ஃபர்ஸ்ட் விமன் இன்ஜினியரா உள்ள வராங்க ருச்சி. அவங்க ஹஸ்பண்டும் உள்ள வராங்க அண்ட் 2 பேரும் Facebookல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ருச்சி சங்கவி நியூஸ் ஃபீடை லான்ச் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம போடக்கூடிய போஸ்டா இருக்கட்டும், ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இதுக்கு காரணமே இவங்க தான். Facebookல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்டோட கோவன்ற ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் கம்பெனில ஜாயின் பண்றாங்க. சங்கவி சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க, என்னன்னா ஒரு பொண்ணா இருந்து எந்த ஒரு பிஹேவியரும் மாத்திக்காம எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Facebookக்கு சங்கவி ரொம்பவே ஸ்பெஷல். கூகுள்னு சொன்னாலே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? ஆப்வியஸ்லி சுந்தர் பிச்சை அவர்கள் தான். சுந்தர் பிச்சை வேற எங்க இல்லைங்க, நம்ம சென்னை பையன் தான். சென்னையில தான் ஒரு ஸ்கூலிங்கும் பண்ணாரு. IIT கரக்பூர்ல மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கப்புறம் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனான ஸ்டான்ஃபோர்ட்ல MS in Metal Science and Engineering கம்ப்ளீட் பண்றாரு. Then 2004ல the well known Googleல ஜாயின் பண்ணி தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்றாரு. இனிஷியலா Google Toolbar அப்புறம் Google Search ஹோம் பேஜ்ல வர்க் பண்ணி தன்னோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. அவரோட தரமான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதை அவர் மேனேஜ் பண்ண விதம் மேல தெரிய வருது. அதனால ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை அவர் கையில ஒப்படைக்கிறாங்க. அதாவது Google Chrome பிரவுசரை உருவாக்கி டெவலப் பண்ணி லான்ச்சும் பண்றாரு. Googleல அவருக்கு இது ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. Chrome தன்னோட செக்யூரிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு ரொம்பவே பேர் போனதா மாறுச்சு. அதன் காரணமா உலக அளவுல அதிகமா யூஸ் பண்ற வெப் பிரவுசரா மாறிச்சு சுந்தர் பிச்சை டெவலப் பண்ண Google Chrome. சுந்தர் அவரோட ரேங்க்ஸ் Googleல ஏறிக்கிட்டே இருந்தது. அவரோட பங்களிப்பு Google Maps, Gmail, Google Drive இதுல எல்லாமே ரொம்பவே முக்கியமா இருந்தது. அவரோட ஹார்ட் ஒர்க்னால 2015ல Googleோட CEO-வா உருவெடுக்கிறாரு. அந்த சமயம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமையை தேடி கொடுத்தாரு சுந்தர் பிச்சை. அதுக்கப்புறம் அவர் நிறைய லீடர்ஷிப் ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. 2019ல Google Alphabetோட CEO-வா ஆகுறாரு சுந்தர். அவர் வாழ்க்கையில என்னதான் ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் அவரோட தன்னடக்கத்தை மாத்திக்கவே இல்லை. இதனாலதான் அவர் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார். டெக்ல தமிழ் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. அதுலயும் சாதாரணமா இல்லைங்க, பெரிய பெரிய MNCs உருவாக காரணமா இருக்கிறவங்க தமிழர்களா இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ட்ரீம் கம்பெனி இருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனியா Zoho இருக்கு. ஸ்ரீதர் தன்னோட கரியரை Qualcommல ஸ்டார்ட் பண்ணி ஒரு வயர்லெஸ் இன்ஜினியரா இருந்துட்டு வந்தாரு. அவரோட பிரதர்ஸோட சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியை உருவாக்குறாரு. அது அப்புறம் Zoho என்டர்பிரைஸ்னு பேர் மாத்துறாங்க. Zohoல சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இனிஷியலா. தென் 2019ல அவர் தென்காசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. 2020ல Forbes மேகசின்ல லிஸ்ட் ஆகி தன்னோட நெட் வர்த் $2.44 பில்லியன் இருந்துச்சு. அவர் தன்னோட கம்பெனில எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கூடாதுன்னு ரொம்பவே கவனமா இருந்தாரு. Zohoவோட பிரைமரியான கோல் என்னன்னா சஸ்டைனபிலிட்டி. எல்லா கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸ்ரீதர் ஒரு சிம்பிளான பிசினஸ் மாடலை உருவாக்குறாரு. அவரோட உழைப்புனால அவர் பல இடத்துல ரெகக்னைஸ் பண்ணப்படுறாரு. இது மட்டும் இல்லாம அவர் ரூரல்ல உள்ள பீப்புளுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ற இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. என்னதான் நம்ம பெரிய ஆளானாலும் நம்ம வளர்ந்து வந்த இடத்தை மறந்துடக்கூடாதுன்றத ஞாபகப்படுத்துறாரு ஸ்ரீதர். கீழடியில் ஆரம்பிச்சு இப்போ இந்த டெக் வேர்ல்ட்ல நிறைய பேர் சாதனை
சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் சாதனையும் பண்ண போறாங்க. இப்போ நம்ம பார்த்த 7 பேர் மாதிரி நமக்கு அமைச்சு கொடுத்த பாதையை பின்பற்றியும் போகலாம். ஏன் நீங்களே ஒன்று புதுசா உருவாக்கலாம். நிறைய கத்துக்கோங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இவங்கள மாதிரி நீங்களும் ஒரு பெரிய பொசிஷன் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? TurfProல நிறைய கோர்சஸ் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்க அந்த கோர்சஸ் அட்டென்ட் பண்ணி அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். See you in the next video. Sayonara and bye.